ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவொளி தீட்சை. இடம் VMA ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்ச மாலையும் வழங்கப்படும். நிறைய பேருக்கு திருமணம் ஆலன்னு கேக்குறாங்க. திருமணம் ஆனவங்க விரைவிலேயே டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஐயா, உங்க பையன் ஜாதத்துல 7 சுக்கரன், காதல் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை உங்க பையன் காதல் பண்றாரா, அம்மா உங்க பொண்ணு காதல் பண்ணுதான்னு விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. காதலுக்கான பாவகம் நிறைய இருக்கு. மிதுனம் உங்களுக்கு கன்னி, துலாம், விருச்சிகம். விருச்சிகங்கிறது அது ஒரு தகுதி மீறிய காதல், அது தவறான காதல். கண்டலன்ஸுக்கு போறீங்கல்ல, அங்க போய் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளையே அமையலையா, ஏதாவது மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. 7 கல்யாணம் 10 துக்கம். அப்ப அந்த கர்ம வீட்டுக்கு போன இடத்துல போய் கல்யாணத்தை பத்தி பேசணும். இதான் பொண்ணு தனியா கூட்டு போய் சொல்லணும், பணத்தை கொண்டு சொல்ல முடியாது. மதம் மாறின திருமணங்கள் நடக்குது. ஏன் நடக்குது? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகார முறை இருந்தா ஏதாவது? பாதகாதிபதி தொடர்பு இல்லாமல் மாற்று சமூகம் வராது. அத மாதிரி கல்யாணம் பண்ணீங்களா சார், பஞ்சாபியா சார்? ஆமா சார், என் ஒய்ஃப் பஞ்சாபி சார். எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? 5 கூட 7 5 பாஞ்சு 65 வயசு ஒன்லி லவ் தான், அவர் காதல் தான். அவரு அப்படி ஜாதகம் இருக்கு, கல்யாணமே முடிக்கல. அவர் ஒரு 100-150 பொண்ணு லவ் பண்ணிருக்கேங்கிறாரு, ஆனா எதுவுமே செட் ஆகலைங்கிறாரு. அதான் அவர் கொடுப்பேன். இந்த சாதி மாறி திருமணம்ங்கிறதுக்கும் பாதகாதிபதி, மதம் மாறி திருமணத்துக்கும் பாதகாதிபதி, முறையற்ற திருமணத்துக்கும் பாதகாதிபதி. பாதகாதிபதி உறவை மாற்றுவதில் வல்லவர். நீங்க கல்யாணத்துக்கு ஏதோ பாக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி அது ஒரு சொல்ற மாதிரி ஏதாவது எளிய பரிகார முறை இருக்கா? 7ஆம் இடத்துல பாதகாதிபதி தொடர்பு. அதாவது தெலுங்கு பேசக்கூடிய பொண்ணோட பழக விடுங்க, ஹிந்தி பேசக்கூடிய பிள்ளைய தோஷம் போயிடும், அவ்வளவுதான் மேட்டர். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோல நம்ம கூட இணைஞ்சிருக்காரு கோவை விஜய் பண்டிட் அவர்கள். அவர்கிட்ட இன்னைக்கும் நிறைய கேள்விகளுக்கு நமக்கு தீர்வு கொடுக்க ரெடியா இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. இப்போ திருமணம் தான் எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனையா இருக்கு. நிறைய பேருக்கு திருமணம் ஆலன்னு கேக்குறாங்க. திருமணம் ஆனவங்க விரைவிலேயே டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டைவர்ஸ் கேஸ் வரதுக்கு காரணம் என்ன சார்? அதாவது பொதுவாக 7ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறத வச்சு அதை முடிவெடுக்கணும். உதாரணமாக 7ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த பையன் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், அல்ல அந்த பொண்ணு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வைங்க. பாருங்க, பொண்ணோட ஜாதகத்தில் 7 சுக்கிரன் இருக்குது. இந்த பிள்ளைக்கு வரக்கூடிய கணவன் ஏதாவது லவ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், காதல் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஐயா, உங்கள் பையன் ஜாதத்தில் 7 சுக்கிரன், காதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை உங்கள் பையன் காதல் பண்ணுறாரா, அம்மா உங்கள் பொண்ணு காதல் பண்ணுதான்னு விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. இல்லைன்னா சிக்கலாயிரும். ஏன்னா அந்த காதலுக்கான கிரகம் புதன் சுக்கிரன். காதலுக்கான பாவகம் நிறையா இருக்குது. மிதுனம் உங்களுக்கு கன்னி, துலாம், விருச்சிகம். விருச்சிகங்கிறது அது ஒரு தகுதி மீறிய காதல், அது தவறான காதல். அப்போ ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இதெல்லாம் காதல் வீடுன்னு பேர். விருச்சிகம் கேடுகட்ட காதல், அது முறையான காதல் இல்லை. சரியா? அப்போ அவங்க ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. அப்போ காதலுக்கான வாய்ப்பு அதிகம். இதை விசாரிச்சுக்கோங்க, மீறி செய்யாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மிரட்டி அந்த பிள்ளைய உருட்டி அல்லது அந்த பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டு. இப்போ சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தா இதே மாதிரி ஜாதகம். இவரும் ஒரு பொண்ணை விரும்பி இருக்காரு. அவங்க அப்பா சொந்த விட்டு போயிடக்கூடாது, எங்கள் அக்கா பிள்ளைய தான் நீ கேட்டான்னு சொல்லி வம்பு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேரவே இல்லை. சாதத்தை வாங்கணுன்னு, ஐயா மன வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அங்கே தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. என்னையா பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிட்டோம் 2 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம், காலையில் 5 மணிக்கு பார்க்குறேன். ஒரு அரசு பணியில் இருக்கார். 2 வருஷம் ஆச்சு, நான் தொட்டு கூட பேசலைங்கன்றாரு. நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், எங்கள் அப்பா வம்பு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எனக்கு பிடிக்கலை, இது எப்போ நான் டைவர்ஸ் பண்ணேன்னு கேட்குறாரு. நான் கூப்பிட்டேன், ஐயா கல்யாணம் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, இந்த கர்மா எங்கே கொண்டு தள்ள போகிறீங்க, இதை ஏற்றுக்கங்க அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணி, இதுதான் உங்கள் லைஃப்னு இருக்குது. இன்னொரு பொண்ணு இதை கழட்டி விட்டு இன்னொரு பொண்ணை நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அதில் பிரச்சனை வர என்ன நிச்சயம்? இது உறவுல கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்கள் அத்தை பிள்ளைங்கிறீங்க. நீங்கள் அத்தை பிள்ளையே டைவர்ஸ் பண்ணால் நாளைக்கு யார் பொண்ணு கொடுப்பா?
இல்லை இன்னொரு கொடுமைனா அந்த பொண்ணு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி போயிருச்சா, அவர் லவ் பண்ண பொண்ணு. இவர் கல்யாணம் முடிச்ச உடனே போயிடுச்சு, அந்த போயிடுச்சு. இப்போ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்க? இல்லை எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி, எப்படியா அத்தை பிள்ளைய டைவர்ஸ் பண்ணி எப்படியா ஊருக்குள்ள உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? ஏயா சொந்த அத்தை பிள்ளையே வச்சு வாழாத நீ உனக்கு இப்படி பொண்ணு கொடுப்பாங்க? அதுக்கப்புறம் சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணி மனசை மாற்றிக்கங்கன்னு சொல்லி சரி அனுப்பிச்சி விட்டாச்சு. சொல்ல வேண்டிய நம்ம கடமை, சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், சொன்னேன், அவர் கேட்குறாருங்கிறத ஆண்டவனுக்கு தான் வெளிச்சான். ஸோ இந்த மாதிரி விருப்பம் இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அது என்ன ஆகுது, அங்கே போய் வாழ முடியாமல் டைவர்ஸ் ஆகி போயிடுது. இப்போ 7ஆம் இடத்துல புதன் இருக்குன்னா அந்த பொண்ணுடைய படிப்பு சரியா இல்லை பையனுடைய படிப்பு சரியான்னு பார்க்கணும். 7ல் சூரியன் இருந்தால் அவங்க ஒரே சமுதாயமா? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு சமுதாயம் அம்மா வேறு சமுதாயமாக இருக்கும், ஒரே சமுதாயம் சொல்லி சம்மந்தம் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சிக்கலாயிரும். கரெக்டா? அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கா, அவங்களுக்கு சொத்து இருக்கா, உண்மையிலே சொந்த வீடு இருக்கான்னு விசாரிக்கணும். பெண் ஜாதத்தில் 7ல் செவ்வாய், அவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டில் சொத்து இருக்கா, அவங்க முறையெல்லாம் கரெக்டா, ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு. அந்த காரகத்துவத்து மேலதான் பிரச்சனை. நம்ம கண்ணா இருக்கணும், அந்த காரகத்து மேலதான் கண்ணா இருக்கணும். ஒரு ஜாதத்தில் 7-10 சம்மந்தம் இருக்கு. நான் என்ன சொன்னேன் பரிகாரம், சார் இள வீட்டில் போய் சொல்லு, கல்யாண விருப்பத்தையா, பிள்ளைக்கு மாப்பிள்ளை இல்லை, நாலு கண்டலன்ஸுக்கு போறீங்கல்ல, அங்கே போய் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளையே அமையலையா, ஏதாவது மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்க. அதையா சார் அந்த மாதிரி அங்கேதான் உறவுகள்லாம் வந்து உட்காந்துருப்பாங்கல்ல. 10ஆம் இடத்து துக்க வீடு, கர்ம வீடு, 7 கல்யாணம் 7 கல்யாணம் 7 கல்யாணம் 7 கல்யாணம் 10 துக்கம், கர்ம செலவு. கர்மத்துக்கு போன இடத்துல போய் சொல்லு, கர்மத்துக்கு போன இடத்துல போய் சொல்லு. லாஜிக் நிறைய இருக்கு, லாஜிக் நிறைய இருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அப்ப அந்த கர்ம வீட்டுக்கு போன இடத்துல போய் கல்யாணத்தை பத்தி பேசணும். இவங்களுக்கு அங்கதான் சொல்லணும் விதி. அங்க விதி இல்லை, இவங்க அங்க போய் தான் மாப்பிள்ளை தேடணும். அங்க சொந்த பந்தம் வந்திருக்குமா, ஐயா என் பிள்ளை இந்த மாதிரி படிச்சிருக்கு, என் மையன் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், ஏதாவது பொண்ணு தனியா கூட்டு போய் சொல்லணும், பணத்துக்கு கொண்டு சொல்ல முடியாது. இவங்க டீ சாப்பிடுவோன்னு போய் எங்க உட்காந்து சொல்லுங்க. அந்த பாவகத்தை இயக்காம அது நடக்காது. ஆனா 6ஆம் இடங்கிறது வேலை, 7ங்கிறது 10ங்கிறது கர்ம வீடு, 10ங்கிறது ஒரு ஆள் வேலை வெட்டி இல்லாம இருக்காரு. ஆனா அங்க சொந்த வந்த வயசு ஒரு கண்டலன்ஸுக்கு பெரிய ஆள் வரும், சின்ன ஆள் வரும், வேலையில காலு எல்லாரும் வருவாங்கல்ல. அங்க போய் சொல்லு, நாலு சொந்த வேலை இல்லாம இருக்கேன், ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி நான் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கேன், ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. அப்படியே மாப்பிள்ள சரி முயற்சி பண்றேன் சொல்லுவாங்களா இல்லையா யாராவது? இது ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி 10ஆம் வீட்டை கனெக்ட் பண்ணி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும், அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். 10 கூட 7ல் கண்டிப்பா திருமண நேரத்துல கர்மம் வந்தே தீரும். 10 கூட 7ல் திருமண காலகட்டத்தில் கர்மம் வந்தே தீரும். யாராவது ஒருத்தங்க இறந்துருவாங்க. உள்ள டெட் பாடி வீட்டில் வச்சு கல்யாணம் முடிச்சவங்களா இருக்காங்கல்ல, கல்யாணம் வச்சவங்களா இருக்காங்கல்ல இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். அப்போ இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா, யாராவது லவ் பண்ணுறாங்களா, அதை கேளுங்க, கேட்டுட்டு முடிவெடுங்க. அப்படி இல்லாமல் பண்ணி 2 எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஜாதகம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதில் ஒருத்தர் பாருங்க, அந்த விருப்பப்பட்ட சினிமாவில் நடந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு யாரை விருப்பமோ கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இருந்தாலும் சினிமா மாதிரியே நடந்திருக்கு ஒருத்தருக்கு. நான் சினிமாவில் தான் அதெல்லாம் பார்த்துருக்கோம். கலைவாணர் ஐயாவோ ஒரு பேர், ஒரு கலைவாணர் ஐயா இல்லை, நடிகர் சந்திரபாபு ஐயாவோ சொல்லுவாங்க. அவர் திருமணம் முடிஞ்ச அன்னைக்கு அந்த இரவுல அந்த பொண்ணு வந்து நான் ஒருத்தர் விரும்பிட்டேன்னு சொன்னோடனே கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாராம். நிறைய திரைப்படங்களும் அந்த மாதிரி இல்லை, அவரோட உண்மையான சம்பவம்னு பத்திரிகை செய்திகளை படிச்சிருக்கிறது தான், பேப்பர் எல்லாம் அதெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்மையாக அவர் இருந்திருக்காருல்ல. அப்போ அது மாதிரி டைவர்ஸ் ஆகிற காரணம் இதான். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கா, அவங்க கண்டிப்பாக விரும்புகிறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கிறணும். இல்லைன்னா கல்யாணத்துக்கு போய் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஏன்னா விருப்பத்தை சொல்வது சுக்கிரனும் புதனும் தான் காதலுக்கான கிரகம். அது வந்து அந்த காதலை ஏற்கனவே வந்து பிள்ளைய வந்து மனசுக்குள்ளே வச்சுருங்க சொல்லாதுங்க. அங்கே போய் வாழ போன இடத்துல வெறுப்பை காட்டுங்க, வெளியில சொல்ல முடியாம. கவுண்டமணி ஐயா பாடுவார்ல, நிலவை பார்த்து வானம் பறஞ்சது என்னை தொடேண்டான்னு, இந்த பஞ்சாயத்து அங்கே போயிடும். அப்போ அவங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனை ஆயிடும். அப்போ அதை கேட்டுட்டு முடிவு பண்ணணும். இதுதான் டைவர்ஸ்க்கு நிறைய போகுது. நிறைய காரணங்கள் இதுவும் ஒண்ணு. கரெக்டுங்களா? இதான் முக்கியமான ஒண்ணு. ஏன்னா விருப்பமே இல்லாம எப்படி வாழ முடியும்? அவங்க விருப்பம் தான் அவங்க வாழ்வாங்க. நமக்கு விருப்பப்பட்டதை நம்ம செய்யும்போது பிள்ளைகளுக்கு விருப்பப்பட்ட செய்யணும்ல. சரி,
இப்போ நமக்கு விருப்பப்பட்ட சட்டை எடுத்து போடுறோம், விருப்பப்பட்ட பண்ண நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பிள்ளைகளுக்கு விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்க நல்லவனா பையனான்னு பாருங்க. ஒரே சமூகத்தில் கொடுத்து உருப்படி இல்லாமல் வாழ்றது தானே இருக்குது. மாற்று சமூகம்னு பார்த்துட்டு அவன் நல்ல பையனான்னு பாருங்க. ஜாதி அவன் ரெண்டாவது பாருங்க. முதல்ல அவன் நல்ல பையனா, குணத்தை அவன் நல்ல குணமா. எத்தனையோ ஒரு பிற்படுத்தப்பட்ட ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட மக்கள், நல்ல மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. எல்லா ஜாதியிலையும் கெட்டவன் இருக்கான், எல்லா ஜாதியிலையும் நல்லவன் இருக்கான். நிச்சயமா. இப்போ நீங்க வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்க. மதம் மாறின திருமணங்கள் நடக்குது, அது என்ன, ஏன் நடக்குது? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகார முறை இருந்தா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பரிகாரம்னு இதுக்கெல்லாம் சொல்லவே முடியாது. பாதகாதிபதி தொடர்பு இருக்கு, பரிகாரம் இருக்கு, ஒரு அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். பாதகாதிபதி தொடர்பு இல்லாமல் மாற்று சமூகம் வராது, மாற்று மொழி வராது, மாற்று இனம் வராது, மாற்று மதம் வராது. ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர், ஆனால் அவர் கல்யாணம் பண்ணது பஞ்சாபி. ஏன்னா நிறைய பேருக்கு தோணும் இல்லை, அவங்க சமூகம் பஞ்சாபியில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இது சென்னையில் தான், அவர் ஓஎம்ஆர் பகுதியில் இருக்காரு நினைக்கிறேன். ஜாதகத்தை வாங்கிட்டு கேட்டேன், சார் பஞ்சாபியா சார்னு. அதான் மாதிரி கல்யாணம் பண்ணிங்களா சார், பஞ்சாபியா சார்னு. பசங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஆமாம் சார், என் ஒய்ஃப் பஞ்சாபி சார். எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? 5 கூட 7 5 பாஞ்சு 7 பாதகாதிபதி தொடர்பு. ராகுகேது அச்சுக்கு வெளியே, ராகுகேது அச்சுக்கு வெளியில், ராகுகேதுக்கு வெளியில் அனாதையாக கிடக்கு. சனி தூரதேசத்துக்காரன் பார்க்கான், சனி தூரதேசத்துக்காரன் அவன் பார்க்கான். அப்போ அவர் என்ன ஆகுது, ஜாதகப்படி இவர் வேற சாதியில், வேற மதத்தில், வேற இனத்தில் பஞ்சாபி பொண்ணை கட்டியிருக்காரு. அது இப்படி பஞ்சாபி பொண்ணு தான் அப்படின்னு எப்படி சொன்னீங்க? அது ராசியினுடைய காரகத்துவம் இருக்குல்ல, பஞ்சாபுக்குன்னு ஒரு முண்டை நஸ்ட்ராலஜி இருக்குல்ல. ஏன்னா வேற ஏதோ ஒரு மதம் ஓகே, அது யார் வேணா இருக்கலாம், ஆனா குறிப்பிட்டு பஞ்சாபின்னு எப்படி உங்களால? 5ஆம் இடம் தான் பாஞ்சுட்டேன்ல, 5ங்கிறது காதல். இது ஒவ்வொருடைய ஜாதகம் ஏத்த மாதிரி பஞ்சாபுக்குன்னு முண்டை நஸ்ட்ராலஜி இருக்குல்ல, பிரபஞ்ச ஜோதிடம்னு இருக்குல்ல, அது சுத்தாம நீ இதெல்லாம் சுத்த முடியாது. நீங்க அடிப்படை பேஸ் ஜோதிடம், அடிப்படை 20 வருஷம் படிக்கணும். 2 நாள் கோர்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. 20 வருஷம் அடிப்படையில் நிக்கணும். இன்னும் நான் அடிப்படை யாராவது சொல்லித்தராங்களா நான் தேடிட்டு இருக்கேன். இன்னும் பேஸ் நிறைய கத்துக்கிறணுமே, ஃபவுண்டேஷன் இன்னும் கத்துக்கிறணும். அதுதான் பேஸ். அடிப்படை செயலாம் கட்டடம் கீழே விழுந்துரும். பாவக விளையாட்டு இது. இங்க தூக்கி அங்க போட, அங்க தூக்கி இங்க போட, டக்கு டக்குன்னு குலுக்கி கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? மிக்சியில் அடிச்சு ஜூஸ், கொஞ்சம் சக்கரை போடுறாங்க, 2 ஃப்ரூட்ஸை போடுறாங்க, மிக்சர் போடுறாங்க, அதெல்லாம் போட்டு மிக்சர் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? அது மாதிரி தான், இதை தூக்கி அங்கே போடணும், அதை தூக்கி இங்கே போடணும். டக்கு டக்குன்னு மைண்டு வேலை செய்யணும், உள்ள லைவாக அதுக்குள்ளே போகணும். போகாமல் சொல்ல முடியாது. எனக்கும் மூட் அவுட் ஆயிருச்சு நேரத்தில், மன சோர்வாயிரும். நானும் மனுஷன் தானே. சில ஜாதகங்களுக்கெல்லாம் மெயினான விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு மூளை சோர்வாயிரும். எல்லாருக்கும் வரும். எல்லா ஜோதிடரும் 365 நாளும் கரெக்டாக சொல்ல முடியாது. அப்படி சொன்னா பொய் தான் சொல்லணும், பொய் தான் சொல்லணும். நான் எல்லா நாளும் சூப்பரா சொல்லிட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன், அப்படி கிடையாது. அந்த பாவகத்துல என்ன இருக்கு அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி இதை கரெக்டா சொன்னோம்னா சொல்லிடலாம். அப்போ அந்த ஜாதகத்துல அந்த மாதிரி வருது. அப்போ பாதகாதிபதி 7ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளாமல், 5ஆம் இடத்துக்கு தொடர்பு இல்லாமல் மதம் மாறிய திருமணம் வராது. முதல்ல பாதகாதிபதி உறவை மாற்றுவதில் வல்லவர், உறவை மாற்றுவதில் வல்லவர். ஒருத்தர் காதல் பண்றதே வேலையாவே இருக்கு. காதல் மட்டுமே 65 வயசு ஒன்லி லவ் தான் அவர், காதல் தான் அவரு. அப்படி ஜாதகம் இருக்கு. கல்யாணமே முடிக்கல, யூஎஸ்ல இருக்காரு, ஒன்லி காதல் தான் அவரு. அவர் ஒரு 100-150 பொண்ணு லவ் பண்ணியிருக்கேங்கிறாரு, ஆனா எதுவுமே செட் ஆகலைங்கிறாரு. அதான் ஒரு கொடுமை. இவ்வளவு பேரை லவ் பண்ணியும் செட் ஆகல, எதுவுமே செட் ஆகலை. எனக்கு யாராவது லைஃப்ல இருப்பாங்களா கூட, யாருமே வரல சார். வர்றாங்க, 2 மாசம் பழகுறாங்க, போயிடுறாங்க. அவர் ஒன்லி காதல் தான் வருது, கல்யாணத்துல முடிய மாட்டேங்குது அவர் ஜாதகம். இப்படி கூட அமைப்பு இருக்குமா? வெறும் காதல் இருக்கு, கல்யாண வாய்ப்பு இல்ல அப்படின்னு இருக்கு. சாமியார் ஜாதகம் இருக்கு, துறவு வாழ்க்கைக்கு போறது இருக்கு. இந்த சாதி மாறி திருமணம்ங்கிறதுக்கும் பாதகாதிபதி, மதம் மாறி திருமணத்துக்கும் பாதகாதிபதி, முறையற்ற திருமணத்துக்கும் பாதகாதிபதி. பாதகாதிபதி உறவை மாற்றுவதில் வல்லவர். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலே பாதகாதிபதி வந்து அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணமாக தமிழ்னு சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா, தமிழ் பற்றாளர்கள்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதே மாதிரி ஒருத்தருக்கு பாதகாதிபதி தொடர்பு வந்து அவங்களுக்கு தமிழ் பற்று இருக்காது, தாய்மொழி பற்று இருக்காது. பிற மொழியை நேசிப்பாங்க, உண்மை. பிற மொழியை விரும்புவாங்க. ஹிந்தி படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், ஜெர்மனி படிக்கணும். இப்போ எனக்கு லக்கணத்திலே பாதகாதிபதி தொடர்பு, நான் எல்லா மொழியும் நேசிப்பேன்.
என் தாய்மொழியும் நேசிப்பேன், எல்லா மொழியும் நேசிப்பேன், எல்லா மொழியும் கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆர்வம் இருக்கும் நிறைய. எல்லாத்தையும் கற்றுக்கிற தப்பு இல்லையே, ம், ம். எல்லாத்தையும் கற்றுக்கிற தப்பு தப்பு இல்லையே. இல்லை, தப்பு இல்லை. எல்லாரும் கட்டாயமாக எல்லா மொழியும் கற்றுக்கலாமே, இல்லைன்னா தப்பு இருக்குது. நிச்சயம். சைனீஸ் கூட கற்றுக்கூட ஆசை தான், ஜெர்மனி கற்றுக்கணுங்கிற ஆசை தான். இப்போ நான் பிறப்பால் சத்திரியர்னாங்க, எனக்கு கர்நாடகா செய்கிறதுக்கு எனக்கு சுட்டு போட்டால் வராது, ஆனால் கர்நாடிக் எனக்கு பிடிக்கும், சான்ஸ்கிரிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மந்திரங்கள் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு லக்னாதி எனக்கு 9 கூடவே அவர் தான். ம். அந்த 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 ஒரு சமுதாயத்தினுடைய பிராமணருடைய கலாச்சாரமும் நார்த் இந்தியன் அவங்களுடைய கலாச்சாரமும் அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறைகளும் வேதம் மந்திரம் இதுலலாம் எனக்கு நிறைய அந்த அந்த தேடல். சமஸ்கிருதம் என்ன சொல்லுது, ஆன்மீக இதுக்கு என்ன தேடல் சொல்லுது? நிறைய இருக்கு. இப்போ சௌந்தரிய லகரி படிக்கணும்னா சமஸ்கிருதம் படிக்கணும். ஆமா. சௌந்தரிய லகரி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சமஸ்கிருதம்லாம் அவங்க தெரிஞ்சுக்க முடியாது. ஆதிசங்கரர் எழுதிய சௌந்தரிய லகரி யாரை பற்றி எழுதியிருக்காரு? கொல்லூர் மூகாம்பியை பற்றி மூகாம்பி எழுதியிருக்காரு. அம்மனை பத்தி தான் எழுதியிருக்காங்க. அப்போ பாதகாய தொடரலாமல் நான் சௌந்தரிய லகரி படிக்க முடியாது. ம். அது அம்பாளுடைய உடலுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் வர்ணிச்சு பாடினதான் வர்ணிச்சு சௌந்தரிய பாருங்க. லகரி. ஆமா. இன்னைக்கு அதை தமிழாக்கம் பண்ணா ஆதிசங்கரரை கொலையை பண்ணி போடுவானுங்க. அப்ப அந்த பாதகாதிபதி தொடர்பு கொண்டதுனால சமஸ்கிருதத்துல அந்த சௌந்தரிய லகரி என்ன சொல்லியிருக்கு, உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி 108 வர்ம புள்ளிகளையும் பத்தி சொல்லியிருப்பாரு. அதுல 108 வர்ம புள்ளிகளையும் அம்பாளுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் பாடியிருப்பாரு அவர். ஆமா. அவர் பாடின அர்த்தம் வேற, ஆமா. நாம கற்பிக்கிறது வேற. பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவை கூப்பிட்டு பத்திரிக்கையாளர் பேட்டி கேட்குறாங்க, சாமி நீங்கள் ஏன் திருமணம் முடிக்கலை? கிட்டத்தட்ட ஒரு துறவி தான் அவர், ஆமா. மிகப்பெரும் துறவி. அப்போ அவர் சொன்னாராம், முத்துராமலிங்க தேவரையா என்ன சொன்னாராம், என்னுடைய தாயினுடைய மார்பகத்தில் என்னுடைய தாயினுடைய இரத்தத்தை நான் பாலாக குடித்து விட்டு அதே மார்பகத்தை என்னுடைய காமக்கண்ணால் பார்க்க விரும்பவில்லைனாராம். எல்லா பெண்ணும் எனக்கு தாயினாராம். அது மாதிரி வேற ஒரு கண்டத்தில் பார்த்தா தப்பு தான். ஆதிசங்கரை வேற ஒரு கண்டத்தில் பார்த்துருக்காரு. ஆமா. அப்போ அந்த பாதகாதிபதி தொடர்பு மொழியை கூட மாற்றுகிறதுன்னு சொல்ல வர்றேன். ம். வேற மொழியை விரும்புறது. ம். எனக்கு நிறைய பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு சூரிய ராகு திரிகோணத்தில் வந்துடும், ம். ராகேது மிட் பாயிண்டில் சூரியன் வந்துடும். அப்போ தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வேற நான் வாழ்கிறதே சம்மந்தம் இல்லாத கொங்கு மண்ணு. நமக்கும் நெல்லை மாவட்டத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்? ஒரு சம்மந்தம் இல்லை. இல்ல. ஆமா. பழைய நெல்லை மாவட்டம், இன்றைய அது தூத்துக்குடி மாவட்டம், எங்களுடைய பூர்வீகம். ம். ஏன்னா ரெண்டு பக்கமும் கலந்து வாழ்ந்திருக்கேன். ஒரு பக்கம் அந்த பக்கமும் வாழ்ந்தாச்சு, இந்த பக்கம் வாழ்ந்தாச்சு, வேற ஒரு பக்கம் செட்டி நாட்டில் வாழ்ந்திருக்கேன், எல்லா பக்கமும் சுற்றி அடிச்சிருக்கேன். நிச்சயம். அந்த வேற கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு போய் வேற மனிதர்களோட முன்பின் அறிவமில்லாத நபருடன் பழக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அதுக்கு பாதகாதிபதி முக்கியம். பாதகாதிபதி தொடர்பு வந்துச்சுன்னா திருமணத்திலையும் முடி விடலாம், அல்லது வேற மொழி பேசக்கூடிய மக்கள்கிட்டையும் பழகலாம். இப்படி நிறைய இருக்கு. அந்த பாவகத்தை உள்வாங்கி தான் அது சொல்ல முடியும். இப்போ நீங்க கல்யாணத்துக்கு ஏதோ பாக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி அது ஒரு சொல்ற மாதிரி ஏதாவது எளிய பரிகார முறை இருக்கா? இதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் இல்ல அந்த மாதிரி? அப்போ அந்த ஒரு பொன் ஜாதகத்தில் வருது ம். சார், சரி 7ஆம் இடத்துல பாதகாதிபதி தொடர்பு சார், இந்த பொண்ணை ஏதாவது தெலுங்கு பேசக்கூடிய பொண்ணோட பழக விடுங்க. அந்த பெண்ணை வேற மொழி பெண்ணோட பழக விட்டுருங்க. தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க, ம். ஹிந்தி பேசக்கூடிய பிள்ளைய தோஷம் போயிடும், அவ்வளோதான் மேட்ரு. முன்கூட்டியே இல்லைன்னா வேற அது தெரிய வரும்பொழுது அதற்கான ஒரு விஷயம். இல்லை, ஆரம்பத்திலேயே அவங்க அந்த பொண்ணை கொஞ்சம் தெலுங்கு பேசுகிற பொண்ணு இல்லை ஹிந்தி பேசுகிறவங்க அவங்ககிட்ட அந்த பொண்ணை பழக விடுங்க. மலையாளம் பேசக்கூடிய பிள்ளைய அவங்ககிட்ட பழக விடுங்க. ஆல்ரெடி ஒரு பாதகாதிபதி உள்ள வந்தாச்சா, ஆமா, வேற மொழி வேறு கலாச்சாரம் உள்ள வந்துருச்சா, வந்தாச்சு. ம். அப்போ அந்த திருமணங்கிறது அவாய்ட் ஆயிடும். இது அங்க போய் வந்து பாதிக்காது, இது இந்த மாதிரி கொண்டு இந்த மாதிரி கொண்டு போயிடும். அருமை. பாதகாதிபதி 2ல் இருக்கா, சம்மந்தம்ல மொழி எடுத்து படிக்கணும், வேற சம்மந்தமில்லாத லாங்குவேஜ் மொழி. நிறைய கத்துக்கணும். ம். சம்மந்தமில்லாத மொழி. மொழி எடுத்து பேப்பரு, ஹிந்தி பேப்பரு. எனக்கு இங்கிலீஷ்லாம் சுட்டு போட்டாலும் வராது. நான் இங்கிலீஷ் பேசுன்னு தெரிஞ்சா வெள்ளைக்காரன் நாட்டக்காரன் பண்ணி போயிட்டாரு. புரியுதா? அப்போ வேற மாதிரி ஏதாவது ஒன்று படிக்கணும். இங்கிலீஷ் படிக்க தெரியும், ஃப்ளூயண்ட்டாக பேச வராது. ம். அப்போ அந்த ஆங்கில பேப்பர் எடுத்து படிக்கிறது, இதெல்லாம் செய்யும் பொழுது தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது. ரொம்ப எளிமையா இருக்கு. அவ்வளோதான். இது சிம்பிள் பரிகாரம். இப்ப நம்ம பரிகாரம் நிறைய சொல்லிட்டு வரீங்க. நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு கையில அவ்வளவு பணம் இருக்காது, போய் நிறைய கோவில்ல போய் செலவு பண்ண பணமே செலவில்லாம எளிமையா ஒரு பரிகார முறை அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க. நிறைய இருக்கு, பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம். நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு ஜாதகம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 4ஆம் இடங்கிறது எஜுகேஷன், ம். படிப்பு. அது காத்து ராசியில் இருக்கு.
காற்று ராசியில் இருக்குது. அதில் போய் சனின்னு சொல்லக்கூடிய மண் அங்கே இருக்குது. சனி தான் மண். மண்ணுக்கான கிரகம் சனி, பூமிக்காரகன் செவ்வாய், காற்று ராசியில் இருக்குது. அதை சனிங்கிறது ஒரு தடைக்கான கிரகம், தாமதத்துக்கான கிரகம், தடை தாமதத்துக்கான கிரகம் சனி. 4ஆம் இடம் படிப்பு. +2 வரைக்கும் படித்தாச்சுன்னா ஹையர் ஸ்டடீஸுக்கு வந்து 4ஆம் இடம். கல்லூரி படிப்பு. சார் படிக்க தடையாக இருக்குது சார். சனி தான் உழைப்பு. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை சார். புத்தகம் படிக்க தடையாக இருக்குது சார். புக்கு வாங்க காசு இல்லை சார். இங்கே 3 கூடையோடும் தொடர்பு கொள்கிறார். 3ஆம் இடம் புக்கு, 4 படிப்பு தடையாக இருக்குது சார். இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா சார்? 3ஆம் இடம் தான் கை. ரைட்டா? மண் அள்ளுங்க, ஃபோனு ஊதி விடுங்க, அப்புறம் புக் எடுத்து படிங்க. அப்படி பண்ணிட்டு படிக்கும்போது படிப்பு. சனி இருக்கிற காற்று ராசியிலான இருக்காரு, 4ஆம் இடத்துலான இருக்காரு. 3 புத்தகம் தானே, 3 கை தானே. மண்ணை அள்ளி ஃபோனு காற்றில் ஊதி விட்டுட்டு படிங்க. படிக்க இடையூறு வராது, மெமரியும் நல்லா ஆகும். டெய்லி இதை படிக்கிறதுக்கு முன்னாடி 2 கையில் மண் அள்ளி ஃபோனு ஊதி விடுங்க, ஊதி விட்டு படிங்க. சார் அடுத்த மாதம் அந்த பீஸ் கிடச்சிருமா? நீங்கள் ஊதி விடுங்க சார், ஊதி விடுங்க சார். சனிங்கிறது மண், காற்று ராசியில் இருக்குது, 3 கை. அந்த தடையை ஊதி விடுங்க. இதோட என்ன கஷ்டம்? இல்லை, ரொம்ப சுலபம். இப்படிலாம் சொல்லியிருக்கேன். நிறைய வித்தியாசமாக அந்த நேரம் வரும், சில நேரத்துக்கு வராது. சார் 10 நாள் கழித்து பார்ப்போம் சார், தள்ளி வச்சுட்டு அப்புறம் 2வது. ஒரு சிலருக்கு 2 தடவைலாம் தள்ளி வச்சுலாம் சொல்லியிருக்கேன். 2 தடவை 3 தடவைலாம் தள்ளி வச்சு சொல்லியிருக்கேன். சில பேருக்கு ஒன்றுமே ஓடாது. அப்படியேம்மா அது ஒன்றும் ஓடலம்மா, ரீஃபண்ட் பண்ணியிருக்கம்மா. அவங்க காசு வேண்டாம், ரீஃபண்ட் பண்ணிடுங்க. முயற்சி நம்மளும் பண்ணுவோம், அது சரியாக வராது, ரீஃபண்ட் பண்ணு, பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகளும் வரும், இருக்குது. தீர்வே சொல்ல முடியாத இருக்குது. அது அவங்க யாருக்கிட்ட போய் அவங்களுக்கு தீர்வு அடையணுமோ, மாரிசனை போல். மாரிசனுக்கு ராமபுரான் மூலமாக தான் அவருக்கு தீர்வு கிடைச்சது, அந்த பிறவி அதோட முடிஞ்சது. அதுபோல் அவங்களுக்கும் இன்னொரு ராமன் யாராவது கிடைக்காம இருக்க மாட்டார். நிச்சயமா இல்லையா? அதான் விஷயம். இந்த ஒரு பதிவும் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமாக இருந்தது கேட்கறதுக்கு. எளிமையான பரிகார முறை நேர்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை இதே மாதிரி பலவிதமான ஒரு வித்தியாசமான பரிகார முறைகளோட உங்களோட ஆலோசனையோட சந்திக்கிறோம். நன்றிமா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.